மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவினர் நீதிமன்றத்தில் ஆஜரான அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பொள்ளாச்சி அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட 90 பேரும் நீதிமன்றத்தில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. செய்தியாளர் ரவி கூடுதல் விவரங்களை வழங்க நாம் கேட்கலாம். ரவி, மேலும் விவரம் என்ன? வணக்கம் ஷியாம். 2019ஆம் ஆண்டு தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர், சமூக இயக்கங்கள் போராட்டம் நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக கடந்த 2/3/2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் அப்போது திமுக மாவட்ட செயலாளராக இருந்த தென்றல் செல்வராஜ் தலைமையில் திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்கள் மீது, அதாவது 90 பேர் மீது வழக்கு பதிவு செய்து பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த மே மாதம் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் திருநாவுக்கரசு, சபரிராஜன், மணிவண்ணன், ஹெரோன் பால், சதீஷ், பாபு, வசந்த், அருளானந்தம், அருண்குமார் உள்ளிட்ட 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி கோவை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி தற்போது குற்றவாளிகள் அனைவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி திமுகவினர் போராட்டம் நடத்தியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட 90 நபர்களும் இன்று பொள்ளாச்சி JM1 நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 13 பெண்கள் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்டவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. வரும் 19/7 அன்று மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சரவணகுமார் உத்தரவிட்டார். இதனால் திமுகவினர் அந்த பகுதியில் திரண்டதால் அந்த இடம் பரபரப்பாக ஏற்பட்டது. திமுகவினரின் இந்த மறியலுக்கு பிறகுதான் அந்த வழக்கில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அந்த விசாரணை அடிப்படையில் தான் குற்றவாளிகள் இப்போது தண்டிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து சென்ற இந்த மறியல் உண்மை என்பது புலப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உள்ளது. எனவே உண்மையாக கொண்டு வரப்பட்டு பாடுபட்ட இந்த வழக்கை அரசு முன்னின்று வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் திமுகவினரின் கோரிக்கையாக இருந்தாலும் இந்த வழக்கை சந்தேகங்கள் என்று சொல்வது ஒரு சாலச் சிறந்தது. இருந்தாலும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பொதுமக்களுக்காக போராடுகின்ற வழக்குகள் வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் நீதிபதிகளுடைய அறிவுரை. எனவே அதை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்று திமுக வழக்கறிஞர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டம் தொடர்புடையதாக திமுகவினருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர்கள் பொள்ளாச்சி நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க நாம் கேட்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரவி.